அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து டெட் பக் போஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு இன்செக்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு வண்டோ இல்லை பூச்சியை வந்து இறந்துச்சுன்னா அது கவிழ்ந்து அதாவது மல்லாக்கா படுத்துட்டு அது காலை எப்படிலாம் நீட்டிட்டு இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு விளையாட்டுத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன பசங்களாம் செய்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இதில் வந்து அவ்வளோ வந்து நலன்கள் இருக்குது, பலன்கள் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சில பயிற்சி ஆசனங்கள் படுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஆனந்த பாலாசனா, அதாவது இங்கிலீஷில் வந்து ஹாப்பி பேபி போஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலை வந்து கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கொஞ்சம் காலுக்கு 2 காலுக்கு நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலை இப்படி மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு இந்த காலை வந்து இப்படி தூக்க போகிறோம், இப்படி வைக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு கைகள் வந்து இப்படி வச்சுக்கலாம். அதாவது கைகள் உள்ளேவும் கொண்டு போகலாம், இல்லைன்னா வெளியிலையும் வச்சுக்கலாம். அது வந்து இது இப்படி கால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வைக்கணும். அதாவது உங்கள் முட்டி பகுதி கீழே வர அளவுக்கும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதே போஸில் இருந்தாலுமே ஓகே. உங்களுக்கு வந்து என்ன பகுதினா, இடுப்பு பகுதி வந்து அப்படியே விரியணும், கால் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி வரணுங்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். கைகள் வந்து இது உள்ளுக்க கொண்டு வந்து வெளிப்பக்கமாக இப்படி பிடிக்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் இப்படி உள்ளுக்கு பக்கமும் பிடிக்கலாம். ஆனால் இதுதான் வந்து கொஞ்சம் வந்து வசதியாக இருக்கும். இப்படியே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தள்ளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது வந்து பவன முக்தாசனா பண்ண போகிறோம். அதான் விண்ட் ரிலீசிங் போஸ். அது வந்து ஒன்றும் இல்லை, 2 காலுமே வந்து இப்படி மடிக்க போகிறோம். நல்லா இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து இப்படி காலை வந்து ஹக் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகள் கோத்துட்டும் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். நமக்கு தேவை கால் நல்லா வந்து இப்படி மடியணும். உங்களோட மார்பு பகுதியும் வயிற்றையும் வந்து நல்லா அழுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ரொம்ப அழுத்தினா வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேணால் காலை வந்து இப்படி விரித்து வச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து இப்படி பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ வந்து நம்ம ஆசனாக்கு போயிடலாம். அதாவது டெட் பக் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னா, பயிற்சி 1ஐயும் 2ஐயும் வந்து கலக்க போகிறோம். 2வது வந்து பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு காலுக்கு வந்து ஒரு உங்களுக்கு தளர்வு வேணுங்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணோம். இப்போ வந்து கால் இப்படி எடுத்து மடித்து என்ன பண்ண போகிறோம்னா, கால் இப்படி நீட்டிட்டு போகிறோம். 2 காலுக்கும் இடைவெளி இருக்கணும். வச்சுட்டு 2 கைகளுமே வந்து இப்படி வைக்க போகிறோம். இதுலேயே வந்து ஒரு வேரியேஷன் இருக்குது, நான் அடுத்தது சொல்கிறேன். 2 கால் வச்சு கொஞ்சம் நல்லா தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. கை வந்து இப்படி நீட்டி இப்படி வச்சுக்கோங்க. 2த்துக்கும் பேரலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பேரலல், கைக்கும் காலுக்கும் பேரலல். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இதில் ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட உள்ளங்கால் வந்து மேல் நோக்கி பார்த்துருக்கணும். இப்படி இதில் டோ பாயிண்ட் பண்ணுற அந்த மாதிரி கிடையாது. இந்த வந்து உங்களோட டோஸ் வந்து இப்படி கீழ் நோக்கி இருக்கணும், உங்கள் பாதை வந்து மேல் நோக்கி இப்படி இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த முட்டி பகுதியில் வந்து ஒரு இழுவு நல்லா இப்படி லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதிலே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி என்னன்னா, அதே மாதிரி பண்ணிவிட்டு காலை மட்டும் இப்படி மடக்கி வைக்க போகிறோம். இந்த முதல்ல பண்ணோம் இல்லையா ஆனந்த பாலாசனா, அந்த மாதிரி வந்து காலை வந்து இப்படி லைட்டாக இப்படி மடக்க போகிறோம். முட்டியை மடக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து இப்படி நீட்டிட்டு வைக்க முடியல அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வரல அப்படின்னா லைட்டாக வந்து கால் இப்படி மடக்கிக்கு போகிறோம். 2த்துக்கும் இடைவெளி இருக்கணும். கைகள் வந்து இப்படி மேல் தூக்கி இப்படி இருக்கணும். ரொம்ப வந்து உங்களோட வயிற்று பகுதி அழுத்த வேணாம். கால் மடக்கி மட்டும் இப்படி வச்சுக்க போகிறோம். அதேமாதிரி உள்ளங்கால் மேல் நோக்கி இப்படி இருக்கணும். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து டெட் பக் போஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கால் நீட்டியோ மடக்கினோ வந்து வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு மாற்று ஆசனம் வந்து ஒன்றும் இல்லை, காலை நீட்டிட்டு நல்லா வந்து இப்படி ஆட்டி விட்டுட்டாலே உங்களுக்கு போதும்.
நல்லா இப்படி ஆட்டி விடணும். அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னா ஒரு காலை மடக்கிட்டு கையை வந்து இது கீழே 2 இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக வந்து இப்படி சுழற்சி பண்ணணும். வலது பக்கம் இடது பக்கம் அந்த மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா காலை மடக்கிட்டு நீட்டிக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் உடனே செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டு வலியோ இல்லை கால் வலியோ வந்து வராது. அதே மாதிரி நீங்கள் இடது பக்கமும் பண்ணிடணும். சுழற்சியோ இல்லை வந்து மடக்கி நீட்டி பண்ணணும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். டெட் பேக் போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பேபி போஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஹாப்பி பேபி போஸ்னா ஆனந்த பாலாசனான்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படுத்துட்டு அந்த காலை வந்து இப்படி மேலே தூக்கிக்கிட்டு அந்த காலை தூக்கி அவங்க வாயில் வைக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. காலை வச்சுட்டு பிடிச்சிட்டு இப்படியே ஆட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் குழந்தைங்க செய்கிற மாதிரி தான் இருக்கும். இது நம்மளும் வந்து அதே மாதிரி வந்து இப்படிலாம் வந்து அதெல்லாம் கடந்து நம்ம வந்துட்டோம். பட் ஆனால் வந்து மறுபடியும் வந்து நம்ம குழந்தை பருவத்துக்கே போகிறோன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இல்லையா? அது மாதிரி வந்து இதை செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹாப்பி பேபி போஸ், அதுக்கப்புறமேட்டு பவன முக்தாசனா, அதான் வின் ரிலீசிங் போஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக பண்ணோம். நம்ம காலை மடக்கி வச்சுட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து ஏரில் வந்து நம்மளுக்கு வந்து வெளியேற்றும். அதாவது இப்போ வயிறு உபசனமாக இருக்குங்கிற மாதிரி இருக்கிறதுனாலும் சரி, அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியை வலிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த பவன முக்தாசனா பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதையும் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த டெட் பேக் போஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வந்து குழந்தைங்க செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து காலை நீட்டிட்டு கைகளையும் வந்து மேலே நீட்ட போகிறோம். இந்த நீட்டி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும். கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியாது. நீஸை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடியாது. கொஞ்சம் இதாக ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் 2 வேரியேஷனையும் வந்து காமிச்சோம். கால் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். இன்னொன்று வந்து காலை வந்து கொஞ்சம் முட்டி மடக்கிட்டு பண்ணலாம். இது வந்து பெரியவங்களுக்கு வந்து பெரியவங்களுக்காக வந்து அந்த மாதிரி அந்த வேரியேஷன் வந்து சொன்னது லைட்டாக மடக்கிட்டு அவங்க வந்து இதை பண்ணலாம். ஸோ அப்போ அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா கிடச்சிரும். பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே போகும். அப்டமனுக்கும் வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன், டைஜஷன் ப்ராசஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.